வந்திருப்பாரா அவரு? என்னம்மா இது இப்படி வந்து சொல்லிட்டு போகுது? நம்பல முடியல. என்னையால மட்டும் நம்பவாடி முடியுது. பாப்போம், வந்தா வரட்டும். என்னம்மா சொன்ன? வந்தா வரட்டுமா? அந்த மனுஷன் வந்தா நான் வீட்டுக்குள்ள விடுவேன்னு பாத்தியா? ஏண்டி, ஏன் அப்படி சொல்ற? என்னமோ தெரியல, மனசு வருத்தம் பட்டிருக்குமோ, இல்ல மக இப்படி பண்ணது தெரிஞ்சு போச்சோ என்னமோ. அதான் உன்னை தேடி வந்திருப்பாரு. வெறி. அப்ப ஏதோ பிரிஞ்சு போனதுக்கு திரும்பவும் ஏன் சண்டையை போட்டுக்கிட்டு அடப்போமா. அதான் நானும் என் பிள்ளையும் வேண்டான்னு இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்டாரு. இப்ப மட்டும் அப்படி என்ன எங்க மேல பாசம் பொங்குது? என்ன இருந்தாலும் முத பொண்டாட்டி இல்லையா? என்னமோ ஒரு வகையில பாசம் இருக்க தானடி செய்யும். இங்க பாருடி, வந்தா வரட்டும், கோவப்படாத, இருந்துட்டு போட்டும், விடு. என்ன என்ன இருந்துட்டு போட்டுமா? இங்கே பாரு, இந்த இதெல்லாம் நமக்கு பிடிக்காது. எனக்கு யாரும் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். திரும்ப இப்போ வந்து உறவு ஓட்ட வந்தா நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. முத்தலகு, ஒழுங்கு மரியாதை நான் சொல்றதை கேளு. சொல்றேன் இல்லை வரட்டும்னு. பின்ன என்ன உனக்கு? வந்துட்டு போட்டு விடு. ஏதோ நீ சங்கடப்பட்டுக்கிட்டு இருப்ப, கவலைப்பட்டுக்கிட்டு இருப்ப, வசனத்தில் இருப்ப. சரி பார்ப்போம், போவோம், வருவோன்னு என்னமோ தோணி இருக்கும் போல. என்னதான் இருந்தாலும் அப்போ நீயும் அதுவும் சண்டை போட்டுக்கிட்டதில் இப்படி ஆகி போச்சு. சரி, அந்த இருந்த வயசில் சரி இன்னொரு கல்யாணத்தை பண்ணுவோம்னு பண்ணிக்கிருச்சு. திரும்ப திரும்ப இதை பேசி என்னடி ஆக போகுது? திரும்ப திரும்ப பேசி என்ன ஆக போதா? நான் நினச்சிருந்தா என் பிள்ளையை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேனா? சொல்லுமா. என் பிள்ளை தான் முக்கியம் எனக்கு. என் பிள்ளைக்கு நான் தான் முக்கியம். நமக்கு வேற யாரும் வேணான்னு ஒத்த காலில் நின்று இவ்வளோ வருஷமா பிள்ளையை வளர்த்தனே. அதுக்கு என்ன சொல்ல வர்ற? வளர்த்தும் என்ன புண்ணியம்? ஒன்னத்துக்கும் ஆகாமந்தா என்னை ஊரே கெதிண்டு கிளம்பி போயிருச்சு. நானா முக்கியம் அதுக்கு? இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தும். எடி, நடந்து முடிஞ்சதை பேசி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்லத்தா. அட விடுத்தா. ஆமாம், மனசே ஏதோ வருது. என்ன இருந்தாலும் என் மருமையை என் மேலே அம்புட்டு பாசமாக இருக்கும் தெரியுமா? அப்போ நீ பண்ணதுனால தான் இப்படி இந்த நிலமையில வந்து இருக்கு. ஆமாம், நான் பண்ணதுனால. நான் பண்ணதுனாலயா? ஆமாம், நீ அப்போ கோச்சுக்கிட்டு என்னையை தேடி வராட்டி அது இந்த நேரத்துக்கு போயிருக்குமா? இந்த கெதிக்கு ஆளாயிருக்குமா? சொல்லுடி. அப்போ சின்ன சண்டைக்கு கோச்சுக்கிட்டு நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே வர மாட்டேன்னு ஒத்த காலில் நின்னேன். அது நீ போனா போன்னு கொஞ்ச நாள் பார்த்துச்சு. நீ வர மாதிரி தெரியல, சரின்னு பண்ணிக்கிடுச்சு. ஓ முட்டா பைய கோவம்ல இந்த மாதிரி ஆளாக்குனது. நான் எதுக்கு அப்படி பண்ணேன்? அந்த மனசை திருந்தனுங்கிறதுக்கு தானே நான் அப்படி பண்ணி வந்தேன். சரி, நான் இனி பண்ண மாட்டேன் வாமுத்தலகுன்னு என்னை வந்து கூப்பிட்டுருக்கலாம்ல. அது பண்ணலல்ல. நீயும் போனா போதுன்னு விட்டல. போனா போதுன்னு விட்டுருந்தா அப்போ சரின்னு எல்லாம் ஒன்று சேர்த்துருப்பிய. நீ போ அப்படின்னு விட்டுட்ட, அதுவும் நீ போன்னு விட்டுருச்சு. இதுதான் நடந்தது. சரி, இப்போ என்னமோ திருந்தி வர மாதிரி வருது, விடு. நான் போனா போதுன்னு விட்டேனா? அப்போ இந்த மனுஷன் தேடி வருவாருன்னு தானம்மா நான் நினச்சேன். திருந்தி வருவாரு, ஒன்றும் பண்ண மாட்டாருன்னு தானம்மா நினச்சேன். இப்படியா போவாருன்னு எனக்கு என்னம்மா தெரியும்? இப்போ வந்து நின்னா எப்படி ஏற்றுப்பேன் நான்? வெறி முத்தலகு, என்னமோ திருந்தி வந்திருக்கும் போல. சரி விடு. ஆமாம், என் புள்ள பொண்டாட்டிலாம் துரத்தி யாங்கிட்ட வரவா? நீ பிடிச்சி இழுத்துக்கிட்டே. எதுக்கு தான் வந்திருக்குன்னு பார்ப்போமே. அடியே அம்மா, ஒருவேளை புள்ள பொண்டாட்டி இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? ஆமாம், அப்பவே சொல்லிக்கிட்டதெல்லாம் தெரியாதா என்ன? சும்மா கூட சொல்லியிருக்கலாம்ல. அடையாம நீ வேற இன்னமும்மா நம்பிக்கிட்டு இருக்க நீ? ஏய் இரி, அதுவும் மருமையை வந்து சொன்னாதானே நமக்கு விவரம் தெரியும். ஏன் வந்திருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாண்டி. அதை விட்டு சொத்து பத்தெல்லாம் அப்படியே கிடக்கு. உன் பிள்ளைக்கு தரணும் இது நினைக்குதோ என்னமோ தெரியலடி. அடி வரட்டும், வர சொல்லவா? சொல்லுடி முத்தளவு, போய் கூட்டியாரவா? நீ பண்ணுறதுனால கூட்டியாடுறதுனால சேர்த்து வைக்கிறதுனால நல்லா பண்ணுவியா? என்ன இவன் மவளை சேர்த்து வச்ச மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கா? அத்தாடி. என்னம்மா இங்கே பாரு, உங்ககிட்டலாம் பேசி ஒன்றுத்துக்கு ஆக போகிறதில்ல. நான் போய் மருமையை என்ன ஏதுன்னு கேட்டு கூட்டியாரேன் வீட்டுக்கு. என்னமோ பண்ணு, நீயும் அவர் கூட போறதுன்னா போ. எனக்கு யாருமே வேண்டாம், எந்த ஒட்டும் உறவும் ஒன்றும் வேண்டாம். இவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுட்டே. இந்தம்மா கூப்பிட போகுதே, நான் என்ன பண்ணுவேன்? என்னமோ பண்ணட்டும், என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். இப்படித்தான் விதி நடக்கணும்னு இருந்தா யாரை கேட்குது? போ. முத்தலகு. எதுக்கு இப்ப கூட்டிட்டு வந்த? போ சொல்லு மண்டால. முத்தலகு, ஒழுங்கு மரியாதை மருமகனுக்கு மரியாதை கொடு. அந்தாள் இந்தாளுன்னு பேசின விளக்க மாதிரி பிஞ்சு போயிரும் பிஞ்சு. ஆமாம், மரியாதை ஒன்று தான் குறைச்சல். இப்போ ஏன் முத்தலகு இப்படி பேசுறா? கொஞ்சம் திரும்பு. வேற எப்படி பேசுறது? ஏதோ இப்படி பேசுறேன் என்னது நினச்சிக்க சொல்லுமா. டடி, கொஞ்சம் திரும்பி தான் என்ன எதுன்னு கேளு. ஒழுங்காக தான் பேச. என்னத்த பேச சொல்கிற இந்த மனுஷங்கிட்ட? இப்போ வந்து நிற்கிறாரு என்னமோ முத்தலகு பெத்தலகுன்ட்டு.
அடி என்னன்னு கேளுடி. மருமோனே, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்கப்பா, நான் அப்படி வெளியில நிக்கிறேன். முத்தழகு என்கிட்ட பேசுற மாதிரி தெரியலங்கத்த. பரவாயில்லங்கத்த, இருக்கட்டும், நீங்க இருங்க. பேசுவா பேசுவா, நீங்க கூப்பிடுங்க, நான் அப்படி வெளியில நிக்கிறேன். முத்தலகு, மரியாதையா பேசு, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னத்த பேச சொல்ற? நில்லு. இப்ப எங்க போற நீ? அட பேசுங்கடி, அப்படி நிக்கிறேன். ரகசியமா பேசுது, நீ போய் நிக்க. ஷப்பா, இவகிட்ட ஒன்னும் சொல்ல முடியாது. பாத்தியல மருமேனே. ம். முத்தழகு, ஆ மா, போ சொல்லுமா அவரை. அத்தை வெளியில போயிட்டாக, கொஞ்சம் திரும்பு முத்தழகு. இங்க பாரு முத்தழகு, நான் சொல்றத கேளு. என்ன தைரியத்துல இவளை கை வச்சு நீங்க? ஏன் முத்தழகு இப்படி சொல்ற? நான் என்ன யாரோ எவரோவா? யாரோ மேல யாரோ கை வச்ச மாதிரி பேசுற? நாளா உங்களுக்கு யாரோ எவரோ மாறிதானே. இத்தனை வருஷமா இல்லாத பாசம் நேசம் இப்ப இருந்து எங்க இருந்து பொத்துக்கிட்டு வருது. மரியாதையா வெளியில போயிருங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன் உங்களுக்கு. ஏதோ போங்க வாங்கன்னு பேசுறதோட இருங்க. சும்மா மரியாதை இல்லாம பேசிவிடுவேன், பாத்துக்கிடுங்க. இப்ப வெளியில போறீங்களா, என்ன சொல்றீங்க நீங்க? ஏன் முத்தழகு எனக்கு என் மேல இவ்வளோ கோவப்படுற? நீ தானே நான் வேண்டான்னுட்டு உங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீ இப்ப வருவ அப்புறம் வருவ, இப்ப வருவ அப்புறம் வருவ. நானும் பார்த்து 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 என் காலங்களும் ஓடி போச்சு தெரியுமா? எப்படி வருவாங்க? நீங்க தான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தீங்களே, அந்த சேவையை கேட்டதுக்கு அப்புறம் எப்படி வருவாங்க? உனக்கு தெரியுமா? சொல்லு முத்தழகு, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமாவா? நீங்க தான் சொல்லி அமுச்சு விட்டுருந்தீங்களே, சொல்லி ஆள் அமுச்சு விட்டதுக்கு அப்புறம் அப்பவாது நீ வருவ என்னை தேடிக்கிட்டு. சரி, அப்பதான் அப்படி சொல்லி விட்டோமே, அப்பவாது நம்ம முத்தழகு நம்மளை தேடி வரும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இப்படி பண்ணேன். ஆனா நீ அப்பவும் நான் வேண்டான்னு முடிவு பண்ணி நீ பிள்ளைய வச்சுட்டு இங்கே இருந்துட்ட. சரி, முத்தழகுக்கு நம்மளை பிடிக்கல போல, அதுதான் நம்மளை தேடி வரலன்னு சொல்லி நிம்மதியா இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். அப்போ கல்யாணம் பண்ணேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? ஆமா முத்தழகு, நம்ம ஒத்த புள்ள மேல சத்தியமா சொல்றேன், நான் கல்யாணம் பண்ணேன்னு சொன்னதெல்லாம் பொய் தான். என்னால நம்ப முடியலையே. நம்பு முத்தழகு, நம்பு. இப்ப எதுக்கு வந்தீங்கப்பா? எதுக்கு நீ கூடம்பிட்டு என்னைய தொந்தரவு பண்ண சங்கடப்படுத்த தான் இங்க இருந்து வந்தீங்களா? தயவு செஞ்சு என்னைய விட்டுருங்க. முத்தழகு, நீ என்ன கஷ்டம் கவலையில இருக்கியோ தெரியல, போய் நம்ம நேரடியா பார்த்துப்படணும் முத்தழக. என்ன கஷ்டத்துல இருக்கோ நம்ம பார்க்கலாம். கைக்குள்ளேயே வளர்த்த பிள்ளை இப்படி பண்ணிட்டு போயிருச்சு அப்படின்னு தான் நான் வந்தேன். ஆனா நீ இப்படி என்னைய விரட்டி பேசுவா அடிப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏற்கனவே அவ எனக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்கிற துக்கத்துல நான் உட்காந்துருக்கேன். திரும்பவும் மேலும் மேலும் என்னை கஷ்டப்படுத்துறதுக்கு தான் எல்லாரும் வாரீங்களா? ஏன் முத்தலுக்கு அப்படி பேசுற? நான் போய் உன்னை அப்படி நினைப்பனா? என்ன மாப்பிள, என்ன பேசுறா? கொஞ்சம் கூட கோபம் மாறவே இல்லத்த முத்தலுக்கு என் மேல. இவ திருந்தவே மாட்டா, இங்க பாரு கிழவி, என்னை கோபத்தை சீண்டிக்கிட்டு இருக்காத. உனக்கு இப்படியெல்லாம் நடந்தா நீ ஏத்துக்குவியா? மருமே என்ன கல்யாணம் பண்ணலேன்னு சொல்லுதேடி, பின்ன என்னடி? எல்லாமே உன்னால வந்ததுதான். இந்த கோவம் தான், இந்த முன்கோவம் தான். முன்னாடி கோவம் பொத்துக்கிட்டு வந்துடுது. வந்த உடனே என்ன பண்ற ஏது பண்றன்னு தெரியாம தலகாலு புரியாம ஆட்டம் ஆடுற ஆட்டம். மருமேனே, இது உன் வீடு, உங்க வீடுப்பா. சரிங்களா? நீங்க இங்கதான் இருக்கணும், இனி இங்கே இருங்க. என்ன புரியுதா மருமனே? எப்படித்த முத்தழகுக்கு தான் என்ன கொஞ்சம் கூட இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லையத்த. அவளுக்கு பிடிக்கலன்னா என்ன மருமோனே? நீங்க உங்க வாட்டுக்கு இருங்க, இது உங்க வீடு மருமோனே. அவ என்ன அவ சொல்லணும்னு அவசியமே கிடையாது. டடி மருமே இங்கதான் இருப்பாரு. தேவையில்லாம அவர்கிட்ட ஏதாவது பேசிட்டு இருக்கணும்னு நினைச்ச நான் உனக்கு என்ன ஒண்ணுமே தெரியாது. என்ன புரிஞ்சுச்சாடி? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டுரு. அவர் வாட்டுக்கு அவர் போக்குக்கு இருப்பாரு. அவர்கிட்ட பேசு வையி. இங்கேருமா, தேவையில்லாத விஷயம்லாம் நீ தான் பண்ணிக்கிட்டு இருக்க. இவர் இங்க இருந்தா ஊர் என்னம்மா பேசு என்னையா? ஏம்மா இந்த வேலை பண்ணிட்டு இருக்க? என்னவோ யாரோ வந்து உங்க வீட்டுல இருக்க மாதிரி பேசிட்டு இருக்க. எடி, உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன்டி அவரு. அவர் வந்து இருக்கிறதுக்கு உரிமை இல்லையா? அவர் வேற கல்யாணமும் பண்ணல. பாவம்டி, இத்தனை வருஷம் ஒன்னையும் பிள்ளைய விட்டுட்டு அவர் என்னம்மா இருந்துருப்பாரு. நினைச்சு பாருடி. முடியாத காலம் வர போய் புள்ள பொண்டாட்டியே தேடிட்டு வராரு. இப்பதானே உங்க அருமை அவருக்கு புரியுது. கொஞ்சம் அது புரிஞ்சுக்க தாமத்தலகு.
என்னத்தை புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் இருக்கு. என்னமோ என் தலை விதி. ஒன்னொன்னு இப்படி இப்படிலாம் நடக்கணும்னு இருக்கு. என் யாரை சொல்லி என்ன புண்ணியம்? ஒன்றும் இல்லை. யாரோ என்னமோ பண்ணிட்டு போட்டோம். போமாங்கிட்டு ஒழுங்கா வாயை பத்திரம் பண்ணிக்கிட்டு பேசாம இருக்க. அவர் இங்கதான் இருப்பாரு, இங்கதான் இருப்பாரு, இங்கதான் இருப்பாரு. போ. அதானே நீ சொல்றது தானே நடக்குது. நடக்கட்டும் நடக்கட்டும். நீ என்ன பண்ணணுமோ பண்ணு. இந்த ஏற்பாடு நீ தான் பண்ணியோ என்னமோ யாருக்கு தெரியும். என்னடி நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓ உன் மவளை அமுச்சுட்டது கூட நான் தானே சொல்லுவ போல. ஆ இல்லைன்னு சொல்றியா? எங்க உன் மனசை தொட்டு சொல்லி சத்தியம் பண்ண இல்லைன்னு. இங்கே வேறு முத்தலகு தேவையில்லாம என் மேலே பழைய போட்டுட்டு இருந்தா எனக்கு கெட்ட கோவம் வந்துருப்பதுக்கா. வாவியா வாயை திறந்துட்டு பேசாம இரு. ஏதாவது சொல்லிவிடுவேன். மருமேனே நீங்கள் வாட்டுக்கு இந்த கட்டில் கிடக்கு தூங்குங்கப்பா. ஸ்டோர் போடவா? சாப்பிட்றீங்களா? வரும்போது 4 இட்லி சாப்பிட்டு தத்த வந்தேன். இப்போ எனக்கு பசிக்கல, வேண்டாம். சரிப்பா மத்தியானத்துக்கு சோறு வர்றேன். இப்படி தூங்க. இவளை பற்றி தான் உங்களுக்கு தெரியும். முன்கோவம் பிடிச்சவ, அடம் பிடிச்சவ, இப்படி இப்படி பண்ணுவான்னு தெரியும். கொஞ்சம் கோச்சிக்கிறாம இருங்கப்பா. சரிங்க அத்தை, இதில் கோச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? இருக்கட்டும், முத்தலகை பற்றி தானே தெரிஞ்சு கிடக்கு.